வெல்கம் டு சஹாரா கிரியேஷன்ஸ். இப்போது எம்மி டேஸ்டி டெலிஷியஸ் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பங்கு ரவைக்கு ஒரு 2 ஸ்பூன்னு ஆல்மண்ட் பவுடர், 2 பங்கு சர்க்கரை எடுத்துக்கணும், நெய் ஒரு பங்கு எடுத்துக்கணும். நெய் இந்த முதல்லையே தாராளமாக கொட்டிட்டு அதில் முந்திரிப்பருப்பு, திராட்சையை, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் மணத்துக்கு போட்டுண்டு நல்லா வறுத்துண்டு அந்த வறுத்த இதில் எடுக்காத அதுலேயே ரவையை போட்டுண்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் ஆல்மண்ட் பவுடர் போட்டுண்டு நல்லா வறுத்துக்கணும். நெய்யில் நல்லா பொரிஞ்சிடணும் ரவை. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேகும். அப்புறமா குங்குமப்பூ, கேசரி பவுடர், அப்புறமா பச்சை கற்பூரம் 3 கொஞ்சமாக பாலில் கரைச்சி வச்சுருந்தது. அதை கொட்டிட்டா தான் நல்ல கலர் கிடைக்கும். சைட் பை சைடு நல்ல தண்ணி பொங்க வச்சு அந்த தண்ணியை இதில் கொட்டிடணும். அப்போது ஆல்ரெடி ரவை நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இதை வெந்நீர் போட்டும்போது அதில் ஃபுல்லாக வெந்துடும். ஏன்னா சர்க்கரை போட்ட அப்புறம் வேகாது. அப்புறமா அந்த 2 பங்கு சர்க்கரை போட்ட உடனே சர்க்கரை இலகின உடனே நல்லா ஸ்ட்ரிங் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் மேலே விடும் பொழுது அது அடிப்பிடிக்காத நல்லா ஒன்றா ஜெல்லாகிடும். ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும், ஒரு மாதிரி டெலிஷியஸ். இன்றைக்கி கெஸ்ட்டு வந்ததுனால எல்லார்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு சூப்பர் கேசரின்னு. அந்த மாதிரி ரொம்ப டெலிஷியஸாக ரிச்சாக இருந்தது. நல்ல ஒரு டேஸ்டி கேசரி. ஈஸி டு மேக் ஆல்சோ. தேங்க்யூ.